வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அண்ணாமலை அவர்களுடைய கேம்பெயினில் நடந்த ஒரு 4 சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். நான் உங்கள் மணியின் கோபி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ முதல்ல நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தது மதுரையில் இருக்கக்கூடிய திரு செல்லூர் ராஜு அவர்கள் கூட அண்ணாமலை அவர்கள் கேம்பெயின் போகும்போது நடந்த ஒரு சம்பவம். அந்த ஸ்பீச் நான் பார்த்தேன். ஒரு 10 நிமிஷம் ஸ்பீச்னு வச்சுக்கோங்க. நான் அந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணுறேன். என்னன்னு சொல்லிட்டு நான் அந்த கிளிப்பிங் நான் ப்ளே பண்ணுறேன். அதில் செல்லூர் ராஜு அவர்கள் முன்னாள் அமைச்சர். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எனக்கு என்ன இம்ப்ரெஷன் கேட்டிங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் தோளில் பாஜக கொடி கூட சேர்ந்து அதிமுக கொடி இருந்தது. எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. எப்படி அதிமுக கொடி போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எலெக்ஷன் டயத்தில் அப்படி ஒரு பயங்கர கூட்டமாக இருக்குது, எல்லோரும் போட்டுக்கிறாங்கன்னு சொல்லி நினச்சேன். நான் அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக நடந்த சம்பவமே. செல்வராஜ் அவர்கள் பேசும்போது பேசுகிறாரு. 2 விஷயம் சொன்னார். முதல் விஷயம், ஷாக்கிங்கான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, திரு முத்துராமலிங்க தேவர் ஐயா இருக்காங்க இல்லையா, அவரோட மறு உருவம் தான் அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாராட்டு நான் அதிமுக அமைச்சர் அதுவும் செல்லரோஜா அவர்கிட்ட எதிர்பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒன்று. ரெண்டாவது என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அவர் கன்னியஸாக அந்த ஸ்பீச்சில் ஒரு 4-5 முறை தொடர்ச்சியாக தலைவர் அண்ணாமலைன்னு சொல்லிட்டே இருக்கார். ஏன்னா இப்போ அண்ணாமலை அவர்கள் தலைவரும் இல்லை, அதாவது பாஜகவோட தலைவர் கிடையாது. அப்புறம் அதிமுக முன்னாள் அமைச்சர், பாஜகவில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களை தலைவர்னு சொல்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. அப்போ என்ன தெரிஞ்சது, என்ன ஃபீல் ஆச்சுன்னு சொன்னால், அப்போது அவங்க மத்தியிலெல்லாம் தெரியுது அண்ணாமலை அவர்களோட ஸ்டாச்சர் அவங்களுக்கு புரியுது, தெரியுது. அவர் அந்தளவுக்கு நம்ம பாராட்டி பேசினாலும் இல்லாட்டி அது அவர் தலைவர் அந்தஸ்து கொடுத்தாதான் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் மக்கள் மத்தியில் அப்படின்னு நம்ம பெருசாக கருதக்கூடிய அவங்க தான் ஆட்சி இருக்க வேண்டிய ஆளுங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய, அதாவது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்க. அதிமுக நினச்சா தான் டிஎம்கே அன்சீட் பண்ண முடியும்னா அமித்ஷா அவர்கள் வரைக்கும் நினைக்கிறாங்க இல்லையா. நான் அவ்வளோ ஓட் ஷேர் இருக்குது. அப்படிப்பட்ட கட்சியோடைய அப்படி ஒரு முக்கியமான 2ஆம் கட்ட இருக்கக்கூடிய ஒரு தலைவர் கன்னியஸாக நம்மளே ஒரு தலைவர்னு சொன்னது அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணேன். அந்த கிளிப்பையும் உங்களுக்கு காமிக்க நினச்சேன். அதை பார்த்துருங்க. நம்முடைய இளம் தலைவர் என்ன சொன்னார்? தெய்வீகமும் தேசியம் இரு கண்கள் என்று போற்றப்பட்ட ஐயா பசும்பொன் தேவரையாவுடைய மறு வடிவமாக இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய அண்ணாமலையானவர். ரெண்டாவது என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, கரூரில் அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் போகிறாங்க. யார் கூடன்னு சொன்னால், அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் அவர் கூட போகிறாங்க. அதில் நம்ம எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் அண்ணாமலை அவர்கிட்ட 2 நாள் கேட்டிருந்தேன் எனக்கு கேம்பெயின் பண்ண வர சொல்லி, இங்கே இந்த ஏரியாவுக்கு வர சொல்லி. ஆனால் அவரால் 2 நாள் கொடுக்க முடியல. இருந்தாலும் பாருங்களேன், அவர் வர்ற இடத்துல அவ்வளோ ஒரு இம்பேக்ட் இருக்குது. நாங்கள் எத்தனை மணிக்கு வரோம்னு சொன்னோமோ அதில் 2 மணி நேரத்துக்கு அப்புறமா லேட்டாக தான் நாங்களே அந்த இடத்துக்கு வரோம். இருந்தாலும் மக்கள் அவ்வளோ தூரம் ஆரவாரத்தோட அவ்வளோ ஆர்வத்தோடு வெயிட் பண்ணுறாங்க, அண்ணாமலை அவர்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க. வழிநெடுக அண்ணாமலை அவர்களுக்கு அவ்வளோ தூரம் ஒரு வரவேற்பு செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்கன்னா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர் சொல்கிறார். ஏன்னா என்னதான் இருந்தாலும் இவரும் சரி, இப்போ இதுக்கு முன்னாடி செல்லூர் ராஜுக்கு பேசும்போது சரி, என்ன தோணும், நம்ம பொதுவாக பேசும்போது என்ன பேசுவோம்னு சொன்னால், அதிமுகவில் செல்லூர் ராஜுகள் மதுரையில் பயங்கர செல்வாக்குடையவர், இப்போ அந்த பகுதியில் எம்ஆர் விஜயபாஸ்கர் பெரிய செல்வாக்குடையவங்க, இப்படி தான் பேசுவோம். அப்போ அவங்க ஊர் மத்தியில் இன்னொரு கட்சிக்காரருக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்லி எடுத்து பேசுகிறாங்கன்னு சொன்னால், அப்போ அவங்க என்னென்னா, அவங்க ரெகக்னைஸ் பண்ணுறதை தாண்டி வெளியே ஒத்துக்கிற அளவுக்கு அந்த பிரபலத்துவம் பெருசாக இருக்குங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ அந்த வீடியோ எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. அதுவும் ஒரு இடம் பார்த்துருங்க. எங்களுக்கு மெயின் குறிக்கோள் இப்போ அரவக்குறிச்சி ஜெயிச்சாங்கங்கிறதுல தான் நாங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால எங்களுடைய பிஜேபியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அருமை தம்பி அண்ணாமலை அவர்கள், நான் 2 நாள் கேட்டிருந்தேன், எனக்கு 2 நாள் வேணும் கரூருக்குன்னு, முடியல. இருந்தாலும் அவர் ஒரு இடத்துல பேசினாலே எங்களுக்கு மிகப்பெரிய எழுச்சி கிடைக்கும். கரூர்ல 2 பாயிண்ட் கொடுத்திருக்கிறாரு. நாங்கள் இந்த தடவை 4 தொகுதி ஜெயிப்போம். மூணாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அர்னாப் கோஸ்வாமி கிட்ட இன்டர்வியூ கொடுக்குறாரு. நான் இந்த இன்டர்வியூ எதிர்பார்க்கல. பரவாயில்லையே, நம்ம தமிழ்நாடு சிஎம் கேண்டிடேட் அர்னாப் கோஸ்வாமி இன்டர்வியூ கொடுக்குறாருன்னு சொன்னால் அதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் 2014 ராகுல் காந்தி அர்னாப் கோஸ்வாமி இன்டர்வியூ மிகப்பெரிய லெவலில் ராகுல் காந்திக்கு பின்னாடி அமைஞ்சது. நிறைய பேருக்கு நம்மளுக்கு புரிஞ்சுது, ராகுல் காந்தி இவ்வளோதானா அப்படின்னு புரிய வைக்கிற மாதிரியான ஒரு இன்டர்வியூ. எனக்கு அது மறக்க முடியாத ஒரு இன்டர்வியூ. பார்த்த இன்டர்வியூஸ்லாம் வச்சுக்கோங்களேன், அவ்வளோ தூரம் அப்சர்டாக இருக்கும், ஷாக்கிங்காக இருக்கும். எடிட்டட் வீடியோவாக மார்க்டாங்கிற அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டிருப்பார் ராகுல் காந்தி. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் கொஞ்சம் ரொம்ப ஃபியர்ஸான ஒரு இன்டர்வியூவரில் அர்னாப் கோஸ்வாமி ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட இவர் போய் இன்டர்வியூ கொடுக்குறாருன்றது ஒரு பாராட்டுறதுக்கு விஷயம் தான். அப்படி இன்டர்வியூ கொடுக்கும்போது ஒரு கேள்வி கேட்குறாரு. இவர் டேரெக்டாக கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் உங்களுக்கு அண்ணாமலைக்கும் பிரச்சனையாச்சு, எப்படி ஜெல்லாச்சு? ஏன்னா 2024 உங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை தான், நீங்கள் கூட்டணியில் இல்லை,
இப்போ நீங்கள் திருப்பி ஒன்றா சேர்ந்துருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பிரச்சனையெல்லாம் இல்லை, இப்போ நாங்கள் கூட்டணியில் இருக்கோம், 2 பேரும் ஒன்று மண்ணா தான் இருக்கிறோம். அவர் வந்து அவரோட கட்சியை வளர்க்குறதுக்காக பாடுபட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. அப்போது என்னென்னா, அல்டிமேட்லி இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிறாங்க, ஒரு பயங்கரமாக திட்டிக்கிறாங்க, பயங்கரமாக இன்சல்ட் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் கடந்து ஒன்றா வந்து பயணிக்கிறாங்க அரசியல் தலைவர்கள். அப்படி பயணிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோன்னு சொன்னால், நம்மளுக்கு உடனடியாக வாயில் வர்ற வார்த்தை அவங்களுக்குலாம் வந்து இந்த இதே கிடையாது, இந்த சென்டிமெண்ட்ஸே கிடையாது, இந்த எமோஷன்ஸே கிடையாது. ஒரு ஓப்பனாக சொல்லணும்னு சொன்னால், பொதுவாக அரசியல்வாதிகளாக வெக்கமான சூடு சொரணை இருக்காதுன்றதான் நம்மளுடைய யூஸ்வலாக சொல்லக்கூடிய வார்த்தைகள். இப்போ மோடிஜி வந்து அரசியல்வாதி ஆனதுக்கப்புறமா, அண்ணாமலை அவர்கள் அரசியல்வாதி ஆனதுக்கப்புறமா, யோகிஜி அரசியல்வாதியாக பார்க்கும்போது எனக்கு வந்து அரசியல்வாதிகளே இப்படி ஜென்ரிக்காக அவங்க வெக்கமான சூடு சொரணை எல்லாம் சொல்கிறதுக்கே வாய் வர மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பொதுவாக இதான நம்மளோட சிந்தனை, அரசியல்வாதிகள் இப்படி தான் இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்க்கும்போதுமே என்ன தோணுன்னு சொன்னால், அவர் 2024 நீ எப்போவுமே நான் வாழ்க்கை ஃபுல்லாக பிஜேபி கூட இருக்க மாட்டேன்னு சொன்னவர், அண்ணாமலை அவர்களோட சண்டைன்னு எல்லாத்துக்கும், அதாவது அண்ணாமலை மனஸ்தாபம் இல்லாட்டி அவர் சேர்ந்து பயணிக்க விரும்பலைங்கிற மாதிரியான ஒரு கருத்து தான் எல்லார் மத்தியிலும் இருந்தது. அப்படிலாம் இருந்ததுக்கப்புறமா எப்படி இவர் வந்து இப்போ சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும், அந்த தாட்டு போகும். ஆனால் இவர் சொன்ன பதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் கட்சிக்காக அவர் உழைச்சார், அவர் என்ன வேணால் பண்ணுவார், அவங்க கட்சியை வளர்க்குறதுக்காக அவங்க உழைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த புரிதலில் நகரும் போது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஓ, அப்போ இவங்க ஆழமாக புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் நீ என்ன வேணால் பண்ணு, என்ன வேணால் பேசு, என்ன வேணால் திட்டு, ஏன்னா நீ வந்து முன்னாடி போகணும், உனக்கு ஒரு வேலை இருக்குது, உனக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது, அதனால் நீ பண்ணுற, அதனால் நான் மனசில் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா கடந்து போகிறாங்க அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஃபீல் கிடைச்சிது. அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா கற்பனை பண்ணுறக்கான ஒரு வாய்ப்பு மாதிரி நான் பார்த்தேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்களும் என்ன மாதிரி தான் நினச்சிங்களா, இல்லை உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த எடப்பாடி பழனிசாமியோட இன்டர்வியூவில் உள்ள இதை பற்றி? நான் அந்த கிளிப்பும் நான் அப்ளை பண்ணதும் பார்த்துருங்க. Is it because of Annamalai that the BJP AIDMK relationship had collapsed? அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் எங்களோடு சுமூகமாக இயற்கையாக இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் பாரதிய ஜனதா பார்ட்டியில் இருக்கார். ஆகவே அந்த கட்சி வளருவதற்கு பாடுபட்டவர். அதோட தற்போது அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்ட பிறகு அவர் இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு கடினமான உழைப்பை தந்து கொண்டிருக்கின்றார். 4வது வந்து அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு, அந்த ஒரு கேம்பெயின் பண்ணுறாரு ரோட் ஷோவில். அப்போது பெரிய ஒரு மாலை எடுத்து போட்டுட்ருக்காங்க. அப்போது மக்கள்லாம் வந்து தலைவர்கள் மேலே பூ எடுத்து வீசுகிறாங்க. அப்படி பூ வீசும்போது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் கையில் வச்சுருக்கிற மொபைலும் சேர்த்து வீசிடுறாரு. பெரிய மொபைல் போல் மொபைலில் பெருசு பெருசாக வருது, பெரிய மொபைலு ஆனால் தலையில் பட்டுருது. அவர் டக்குன்னு அந்த வலியை தொடச்சிட்டு அந்த மொபைல் யாரோடதுன்னு பார்த்து அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு பரவாயில்ல அவங்க சாரி கேட்குறாங்க நினைக்கிற கூட்டத்தில் இருந்து பரவாயில்ல அப்படிங்கிறாரு. இது வலைதளத்தில் பெரிய வைரலாகி நிறைய பேர் அவங்களோட கருத்துக்கள் பதிவு பண்ணாங்க. அது ஒரு சிலரில் என்ன கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால், யாராக இருந்தாலுமே ஒரு புதுத்தளத்தில் டக்குன்னு ஒரு அடி விழும்போது உடனே கோவம் தான் வரும். யார் அவன் முட்டாள்தனமாக இப்படி எரிஞ்சது, யார் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வரும், டக்குன்னு கோவம் வந்துடும். ஆனால் அவர் வீடியோவில் பார்த்தா அவர் கோவமே வரல. அப்போ அந்தளவுக்கு உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் இது இருந்தால் தான் உங்களுக்கு இப்படி உடனேலாம் கோவம் வராது, ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. மற்றதெல்லாம் நீங்கள் வந்து பொறுமையாக ஆக்ட் பண்ணிடலாம், நடிச்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் உங்களால் நடிக்க முடியாது, உங்களோட உண்மையான சுபாவம் வந்து வெளிப்படும். அப்போ ஒருத்தர் வந்து இவ்வளோ பெரிய ஃபோனை வந்து தூக்கி அடிக்கிறான்னு சொன்னால் அவங்களுடைய ரியாக்ஷன் என்னங்கிறது வெளிப்பட்டுருச்சு. அவர் எவ்வளோ தூரம் அன்பாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மை தான். வீடியோ பக்கம் நம்மளுக்கே தோணும். வீட்டிலலாம் கூட சொன்னாங்க, அம்மாலாம் வந்து அடிபட்டுருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி நம்மளுக்கு டக்குன்னு ஒரு நிமிஷம் இது வருது. பட் அவர் பயங்கர ஒரு என்ன சொல்கிறது, ஜெனரஸாக இல்லாட்டி ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணாருன்னு நான் சொல்லுவேன். அந்த வீடியோவும் பார்த்துருங்க. ஸோ இதில் தான் வந்து இன்னையோட அண்ணாமலை டுடே. இன்னும் நிறையா வந்து அண்ணாமலைகள் ஸ்பீச்சஸ் இருந்துச்சு, நிறைய கேம்பெயின் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. பெரிய லிஸ்ட்டே போட்டாங்க. இன்னையிலேருந்து அவர் 20 எலெக்ஷன் அந்த கேம்பெயின் நடக்கிற வரைக்கும் அவர் எந்தெந்த கேண்டிடேட்ஸுக்கு வந்து வாக்கு சேகரிக்க போகிறாரு, எத்தனை மணிக்கு எவ்வளோ நேரம் வாக்கு சேகரிக்க போகிறான்னு அனௌன்ஸ் பண்ணி பட்டியலே வெளியிட்டாங்க. இது மாதிரி வேறு யாருக்குமே வெளியிடல. ஏன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ சண்டை வர்ற அளவுக்கு வந்து டிமாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது எங்கள் தொகுதிக்கு வரணும், இவ்வளோ நாள் வரணும், ஏன்னா வந்தாருன்னா ஜெயிச்சிருவாங்கன்ற அளவுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போ அவ்வளோ தூரம் வந்து போராடுறாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறது, சௌமியா அன்புமணி அவர்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. மதுரையில் வந்து குஷ்பு சுந்தர் அவர்களுடைய அந்த சுந்தர்சி அவருக்கு வந்து
பிரச்சாரம் பண்ணார். சுதர்சி அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறது ஓகே, நல்லா பேசிகிட்டு இருக்காரு, கரெக்டு. ஆனால் குஷ்பு அவர்கள் வந்து இப்போ தான் ரீசெண்டாக அண்ணாமலை அவர்களோட ஆதரவாளர்கள் கூடலாம் ஒரு சில வாக்குவாதங்களும் ஈடுபட்டிருந்தாங்க. அப்படி இருந்தாலும் அதை தாண்டி அவருக்கு போய் பிரச்சாரம் பண்ணார். இந்த மாதிரி எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. திருமாறன் அவர்களுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அப்படி எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வெளிப்படையாக சொல்கிற அளவுக்கு டிமாண்ட் இருக்குங்கிறது கண்கூட தெரியுது. வேறு எந்த தலைவர்களுக்கு இல்லாத ஒரு டிமாண்ட் அண்ணாமலை அவர்கள் கேம்பெயின் பண்ணணும் அப்படிங்கிற டிமாண்ட் அண்ணாமலை அவர்கள் இருக்குதுங்கிறத வந்து நம்மளால் எல்லாரும் பார்க்க முடியுது. அந்த பெரிய லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. என்னால் தான் வந்து கன்னியாஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா இந்த இயர் வேலைகள் நிறைய இருந்தது. அப்புறம் தமிழ் கேலண்டர் அதோடைய லான்ச்சிங் இருந்தது. அது ஃபுல்லாக டைடப்பு. தமிழ் கேலண்டர் பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். நான் அதை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அதாவது தமிழ் கேலண்டர் ஏன் வந்து நான் பண்ணணும்னு நினச்சேன், அதில் என்னெல்லாம் அம்சங்கள் இருக்குது, அதில் வேறு என்னெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், ஏன் அது முக்கியத்துவம்னு நினைக்கிறேன், நீங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்றேன், ரெக்வஸ்ட் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒருவேளை தமிழ் கேலண்டர் பற்றி வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பாருங்கள். தமிழ் கேலண்டர் எங்கே வாங்கலாம், என்ன பண்ணலாங்கிறது நான் வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுறேன். இந்த ஃபோன் நம்பர் 7305572002 இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் நான் அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் தமிழ் கேலண்டர் வாங்குறதுக்கு வந்து பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் இன்னையோட வீடியோவுடைய அம்சங்கள். நீங்கள் உங்களோட கருத்துக்கள் எப்பயும் போல பதிவு பண்ணுங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அது தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டாம், புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நல்லபடியாக இருக்கட்டும். உங்கள் கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிசி வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.